வாசிப்போம். நம்ம வாசிக்கிற வசனத்திற்கு நேராக வருவோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை காப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆவியானவர், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கடைசி வரையந்த நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆவியில பரிசுத்தம், ஆத்துமாவில பரிசுத்தம், சரீரத்திலேயே பரிசுத்தத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்திலேயும் பரிசுத்தமா இருக்கணும், ஆவியிலேயும் பரிசுத்தமா இருக்கணும், ஆத்துமாவிலேயும் பரிசுத்தமா இருக்க உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் ஆவி பரிசுத்தமாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா அந்த ஆவி பரிசுத்தமாய் இருக்காது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெற்றிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாற்றம் இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய நடத்தையில ஒரு சேஞ்ச் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை நம்ம இழந்து போயிட்டோம். நம்ம அதை தெரியாம எமோஷனலா நம்ம கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உண்மையிலே நமக்குள்ள இருக்கிறாரா என்று நம்ம சோதித்து அறிந்து, ஒருவேளை நாம் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை இழந்து போயிட்டோம்னா மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்பட, ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி, ஆண்டவர் வருமோ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். ஆத்துமாவில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஆத்மாவில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும், சரீரத்துல பரிசுத்தம் இருக்கணும். குற்றம் அற்றதா இருந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நம்முடைய மனதிற்கு ஆண்டவருக்கு நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், காணிக்கை கொடுத்தேன், அது பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாத்தையும் எவ்வளவோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் பரிசுத்தமும் தான் முக்கியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை வேணாலும் செய்யலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிக்க முடியாது. அவரை பார்க்கணும்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் பரிசுத்தமாக்கப்படுவோம். நேற்றைக்கும் இன்னைக்கும் நான் என்னுடைய சுபாவத்துல நான் போன வாரத்துல ஒரு மாசம் அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு மேலே கேட்டுட்டோம், முந்தின மாசத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த ஒரு மாசத்தை மட்டும் 28 நாள்ல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒன்றுலையாவது மாற்றம் அடைந்து இருக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம், ஏதாவது ஒரு காரியம், இந்த பாவத்தை நான் விட்டேன், இப்போ இந்த காரியத்துல நான் முதல்ல இருந்ததுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரொம்ப கம்மி. ஹல்லேலூயா, ரொம்ப கம்மி. ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். ஏன் தெரியுமா? வசனம் பேசப்படும், வசனம் போதிக்கப்படும், ஆனா உணர்வுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். உணர்வு இருக்காது. மனுஷனுடைய இருதயம் அப்படிப்பட்டதா மாறிடும். ஹல்லேலூயா, சீரியஸ். அது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, இது வருகைக்கான அடையாளம். வசனத்தை கேட்ட உடனே இருதயம் குத்தப்பட்டு நான் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய சமூகத்தை நெருங்கி ஜீவிக்கணுங்கிற வாஞ்சி விருப்பத்தையோட நம்ம போகிற காலம் என்ன செஞ்சது? முடிஞ்சு போச்சு. இனி இப்படிதான் இருக்கும்.
அல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் என்ன அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யட்டும், அவன் என்னன்னாலும் போட்டு நம்ம பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் பூமியில நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வேற எங்கேயும் இல்லை, நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளே மாறி மாறி சண்டை போட்டு கொலை செய்கிற அளவிற்கு துணிகரம் கொண்ட ஒரு காலம். கொடிய காலத்திற்குள்ளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நடந்தது, இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறோம். கொடிய காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையும் மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது காணப்படுகிறதான அடையாளங்களை குறித்து நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். எல்லாத்தையும் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது அடையாளம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். அடுத்து யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அடுத்து எருசலேம் யூதர்களால ஆக்கிரமிக்கப்படும். அடுத்து மறுபடியும் செடி துவங்கும். அடுத்து எபிரேய மொழியில் ஏற்படும் மறுமலர்ச்சி. அடுத்து இஸ்ரவேல் இராணுவத்துல ஒரு ஏற்படுகிற மறுமலர்ச்சி என்ன செய்தோம் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து உலக அரசியல் முழுவதும் இஸ்ரவேல் பக்கமாக என்ன செய்யும், திரும்பும். அதை நம்ம என்ன செய்திருப்போம், பார்த்துருக்கிறோம். ஓகேவா? அடுத்து இயற்கை சூழ்நிலையில் இருக்கிற மாற்றங்கள். என்ன மாற்றங்கள் எல்லாம் பார்த்தோம். நிலநடுக்கு, மகா நிலநடுக்குகள் என்ன செய்யும், உருவாகும். அடுத்து பஞ்சங்கள் உருவாகும். கொள்ளை நோய்களும் என்ன செய்யும், உருவாகும். எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு வரையிலும் இருக்கிற நோய்க்கு எப்படி வந்துச்சுன்னு, எதனால வந்துச்சுன்னு இன்னைக்கு என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. காய்ச்சல்னு போறோம், ஆனால் காய்ச்சலுக்கு ஏற்ற சிம்டம்ஸ் இருக்காது, வேற என்னென்னமோ சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா போய் பார்த்தா இது காய்ச்சல் தான், ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுவரையிலும் வருகிற கொள்ளை நோய்க்கு, இப்ப வருகிற கொள்ளை நோய்க்கு எதுதான் ஒரு நோயின்னு என்ன செய்ய முடியல. ஆமா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொன்ன டெங்கு காய்ச்சல் இப்ப பரவிட்டு இருக்குது. முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன நிமோனியா இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்குது. எல்லாமே என்ன செய்யுது, திரும்பவும் ஆரம்பித்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா ஆமா. அம்மை நோயினால, அதாவது அம்மை நோய் வருது இல்ல, அம்மை நோயினாலேயே பல கோடி ஜனங்கள் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கிறாங்க, 30 கோடி பேர். அப்படித்தானே? 50 கோடி பேர். ஆமா, அதை சொன்ன ஞாபகம் இல்லை. அப்பதான் 50 கோடி பேர் என்ன செய்தார்கள், மரித்து போயிருக்கிறார்கள். ரிப்போர்ட் இல்லாம எத்தனை பேர் மரித்தார்களோ தெரியாது. ஆனா இன்னைக்கும் அம்மை நோய் என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, இருந்துகிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொள்ளை நோய்கள் ஆரம்பித்து இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது அரசியலில் ஏற்படுகிற மாற்றங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பலனற்ற ஸ்திரமற்ற அரசியல் சூழல் என்ன செய்யும், உருவாகும். அதற்கு அடையாளமாக நம்ம பார்த்தது நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனம். அந்த சிலையின் சொப்பனத்தை வைத்து நம்ம என்ன செஞ்சோம், நிறைய காரியங்களை என்ன செஞ்சோம், கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அப்போ ஓகே, அடுத்தது யுத்தங்களும் யுத்த செய்தி. சத்தமா சொல்லுங்களேன். யுத்தங்களும் யுத்த செய்திகளும். என்ன யுத்தங்கள்? ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம். உள்நாட்டு யுத்தம், நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிற யுத்தம். சரியா? ஓகே. அடுத்து அணு ஆயுதங்கள், இதெல்லாம் பார்த்தோம். பயோவார், கெமிக்கல் வார், இதெல்லாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். இப்போவும் என்ன செய்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கு. அடுத்தது முழு உலகத்தில் அரசியல் தலைவர்களும் சேர்ந்து அந்த கிறிஸ்துவை என்ன செய்வார்கள், வரவேற்பார்கள். ஓகேவா? ஆமா, அதற்கான காலங்கள் சமீபமா இருக்கிறது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே நம்ம ஆயத்தமாகி விட்டோம். அல்லேலூயா. சபையில் ஏற்படுகிற மாற்றங்கள், விசுவாசிகளுக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் என்ன மாற்றம்? விசுவாச
துரோகம் ஏற்படும், விசுவாச துரோகம் ஏற்படும். என்னென்ன சூழல்ல பிசாசு என்ன செய்வான்? வஞ்சிப்பான். சொல்லுங்க பார்ப்போம். பொய்யான போதகர்களின் மூலமாக, இரண்டாவது பொய்யான செய்கைகளின் மூலமாக, அடுத்து மூன்றாவது தவறான போதகத்தால என்ன செய்வார்கள்? வஞ்சிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்யான உபதேசங்கள், பிசாசின் உபதேசங்கள், இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கோம்? பார்த்துருக்கிறோம். ஓகேவா? ஆமா. அடுத்து சபைகளில் ஏற்படுகிற மாற்றங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். ஓகேவா? சபைக்குள்ளாக நடக்கும் காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நடைபெறும்? என்னென்ன காரியங்கள் நடைபெறும்? என்னென்ன காரியங்கள் நடைபெறும்? சொல்லுங்க. என்னென்னது? முரண்பாடான வாழ்க்கை முறை. ஆமா, எழுதலையே நீங்க அது? ஆமா, முரண்பாடான வாழ்க்கை முறை, மாய்மாலமான வாழ்க்கை என்ன செய்யும்? சபைக்குள்ளாக வரும். மாய்மாலமான வாழ்க்கை சபைக்குள்ளாக வரும். அதுக்கடுத்து அதுக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். மாய்மாலமான சபையினுடைய வெளியரங்க அடையாளங்கள். மாய்மாலமான சபையினுடைய வெளியின் அடையாளங்கள் என்ன? சத்தம் காணப்படும், ஆனால் ஆவியோ வல்லமையோ என்ன செய்யாது? இருக்காது. இரண்டாவது என்ன இருக்கும்? ஆழமான அலங்காரம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? வல்லன் இருக்காது. ஆமா, சத்தம் இருக்குன்னா ஆவியானவர், அந்த சத்தம் மட்டும் இருக்கும், ஆவியானவர் உள்ள இருந்து என்ன செய்ய மாட்டார்? செயல்பட மாட்டார். அல்லேலூயா. சத்தம் இருக்கலாம், சத்தம் இருக்கிறதுல தப்பு இல்லை, சத்தம் மட்டும் இருக்கக்கூடாது. புரியுதானே? ஆமா, அல்லேலூயா. அவர் விரும்புகிற அதற்கேற்றது போல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சத்தம். அலங்காரம் இருக்கும், வெளியில பார்க்க நல்லா இருப்பாங்க, வெளியே சூப்பரா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பலவிதமான பாவத்தோடு போராடி கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. அதுக்கு ஷார்ட்டா ஒரே லைன்ல சொன்ன என்னன்னு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக யார் இருப்பா? விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்தவங்க வெளியே பார்க்கறதுக்கு நல்லா பயங்கர சோபா ஸ்தோத்திரம் எல்லாம் செய்வாங்க, ஆனா உள்ள எப்படி இருக்கிறோம்ன்றது யோசிக்கணும். அல்லேலூயா. வெளியே நம்ம எல்லாம் பண்றது ஓகே தான், உள்ள எப்படி இருக்குது? உள்ள இருக்கிறது தான் பேசும், வெளியே இருக்கிறது ஒன்றும் பேசாது. இதெல்லாம் சும்மா அழிஞ்சு போறது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆவி ஆத்துமா தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை இருந்துச்சுன்னா சரீரம் மறுரூபமாக்கப்படும், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தோடு, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய இதை வெளியே போடுற வேஷத்தினால நீங்க உங்களை ஏமாத்திடுறாதீங்க. அல்லேலூயா. வெளிய வேஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க. அல்லேலூயா. சரிதானே நான் சொன்னது? அல்லேலூயா. ஓகே. அடுத்து மூன்றாவதாக இரண்டாவது ஆழமான அலங்காரம் இருக்கும், பலன் இருக்காது. மூன்றாவது உயர்ந்த கட்டமைப்பு இருக்கும், ஆனா ஸ்திரத்தன்மை இருக்காது. அல்லேலூயா. இதை பார்த்தோம். மணலின் மேல் கட்டப்பட்டவர்கள், கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஓகே, ஓகே. நம்ம எதன் மேல கட்டி இருக்கிறோம்? கண்மலையாகிய மணலின் மேல கட்டப்பட்டவர்கள் அல்ல, நம்ம கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. மணலின் மேல கட்டப்பட்டவங்க ஒரு சின்ன போராட்டம் பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், உடனே இடிச்சு போயிடும். அது ஆண்டவர் தூசிக்க ஆரம்பிச்சிடும், ஆண்டவரை பேச ஆரம்பிச்சிடும், ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு என்ன செஞ்சிருவோம்? சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா கண்மலையின் மேல கட்டப்பட்டவர்கள், அந்த ஆணி வேறு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டவர்களாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. ஓகே. இரண்டாவது எதை பார்த்தோம்? கடைசி கால சபையில் மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்பதை அவர்களாகவே என்ன செய்வார்கள்? தீர்மானித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில தான்
எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். அப்படிதானே? தங்களுடைய இச்சைகளுக்கேற்ற வார்த்தைகளை பேச வேண்டும் என்று போதகர்களோட என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். நீங்க இப்படி பேசுங்க, அதுதான் எங்களுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்குது. இப்படி பேசுங்க, அது எங்களுடைய மனசுக்கு ஆறுதலா இருக்குது. அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியாருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க அவர்களுக்கு மனது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய சபையில யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம். சரியா? ஆமா, இருந்தாலும் ஹலோ விழிப்பா இருக்கிறீங்க தானே? ஆமா, இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம். அப்படி பிரசங்கம் பண்ணப்படாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம். அல்லேலூயா. உங்களுக்கு மரியாதை அம்மா சொல்லிட்டு போனாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மாதாவே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. அவங்க சொல்லல, நான் சொல்ற மாதிரி கேளுங்கன்னா அவங்க என்ன செய்யல, சொல்லல. அவங்களே சொல்லிட்டாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ ஓகே, அதன்படியே நாங்கள் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே ஓகே. நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஆண்டுடைய சபையில இருக்கிற விசுவாசம். விசுவாசத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாசத்துல நாம் வளர்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் மேல விசுவாசத்தை என்ன செய்யணும், வளரணும். அவருடைய விசுவாசம், அவர் மேல வைக்கிற விசுவாசம் தான் நம்ம என்ன செய்யும், நிலைநிறுத்துகிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 8. கிரியினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஓகே, இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? இதுல ஷார்ட்டா சொல்லணும்னா இங்க கவனிங்களேன். ஒருவன் போய் கைகளை வைத்து கைகளை வைத்த உடனே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார். யார் கை வைத்தா சொல்லுங்க பார்ப்போம். பேதுருவா, பவுலா? நீங்க போய் தேடி வாசி. சரியா? ஓகே. கொஞ்சம் இதெல்லாம் நமக்கு பவுலா, பவுலா பேதுருவா? பவுல் தானா? நல்ல ஞாபகம் இருக்கா? சரி, யாரோன்னு உள்ளதை நீங்க தேடி வாசி ரெஃபரன்ஸோட எனக்கு சொல்லுங்க. சரியா? ஓகே ஓகே. சரியா? அப்போ ஒரு அப்போஸ்தலர் என்ன செய்கிறாரு, போயிட்டு எல்லார் மேலையும் தலையில ஜெபித்து தலையில கை வைத்த உடனே அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஒருவன் பணத்தை எடுத்துக்கொண்டு, யாரு? சீமோன், சீமோன் என்று சொல்லுகிறவன். அந்த ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கிறான், அதை நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு, இந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உன் பணம் உன்னோட என்ன செய்யட்டும், நாசமா போட்டுன்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட என்ன செஞ்சாரு, தூக்கி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் இதுவும் ஒண்ணு. சரியா? இதுல வாசிக்குப்போம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு, அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு, ஆண்டவர் கிருபையினால பாவம் பார்த்து நமக்கு என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்க தானே?
ஆமா ஆமா, ஒரு சின்ன ரியாக்ஷனாவது கொடுங்க, அப்படியே விறக்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. சரியா? ஆமா ஆமா. கிருபையினால அவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அப்படிதானே? அந்த கிருபையினாலதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது நம்முடைய கிரியைகளினால உண்டானது அல்ல. அந்த மனுஷன் போயிட்டு பணத்தை கொடுத்து எனக்கு அந்த வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? கேட்டான். ஆனா அவன் அந்த பணத்தை கொடுக்காம மன தாழ்மையோட அதே இடத்துல போய் அவனும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை வேணுங்கிற வாஞ்சியோட இருதயத்துல அவருக்கு என்ன இருக்கும்? வாஞ்சியோட போய் முழங்கால் போட்டிருந்தா ஆண்டவர் அவனை அபிஷேகித்து இந்த கிருபை வரத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்திருப்பாரு. அப்படிதானே? அல்லேலூயா. என்னுடைய கிரியைகளினால நான் இதை பெற்றுக்கொண்டேன், என்னுடைய திறமையினால நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவருடைய சமூகத்துல எதையும் அல்லேலூயா அல்லேலூயா. இதை ஷார்ட்டா சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, அவருடைய ரட்சிப்பு அது நம்ம தேடி போனது கிடையாது, நம்மளை தேடி வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம செய்தது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில உயிரோடு இருக்கிறார். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானே? அந்த ஒரு விசுவாசம் தான் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடந்து. அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். இதுதானே? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நம்ம விசுவாசிக்கலன்னா இந்த ரட்சிப்பு நமக்கு என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது. எத்தனையோ பேர் அவனுடைய சமூகத்துல வருகிறார்கள், நம்புகிறார்கள், விசுவாசம் இல்லை. இயேசுவை நம்பி வருகிறாங்க, இயேசுவை நம்பி வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க, இயேசுவை நம்பி வந்து பலனை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நிறைய வித ஆசீர்வாதம் இருக்குது. நம்பிக்கை வேறு, ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் வேறு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு இதுல கீழே வாசிக்குவோம். இது ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. இது மட்டும்தான் கிரியையினால் உண்டானது அல்ல. அப்போ அதாவது ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறது, விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம விசுவாசித்து என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனா பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னா அது முடியாது. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திற்கு நேராய் கடந்து வருவோம். யாக்கோபு 2:20. இத வாசிக்கிறோம். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாகி இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிப்பு மட்டும்தான் கிரியினால் உண்டானது அல்ல. ஆனா எதற்காகவும் நம்ம விசுவாசித்து காத்திருக்கிறோம், விசுவாசிச்சுட்டே இருக்கிறோம்னா அது என்ன செய்யாது? நடக்காது. கிரியை செஞ்சாதான் விசுவாசம் செயல்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்போ நமக்கு இப்போ ஒரு என்ன சொல்றது தோணணுமே. சரி, ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை. சரியா? ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஒரு ஆசைன்னு வைங்களேன். பயங்கர பெட்ரோல் செலவாக இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று வாங்கிக்கலான்னு ஒரு ஆசை. நம்ம என்ன செய்கிறோம்? ஜோம் பண்ணிட்டு விசுவாசிச்சுட்டு ஆண்டவர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தருவார், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தருவான்னு வீட்டில் தின்னு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வெளியே நிற்குமா? நிற்காது. நீ அதுக்கான பிரயாசப்படணும், அதுக்காக சேர்த்து வைக்கணும். அப்படிதானே? அதற்காக கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணுமோ சேர்க்கணும். இதோட ஜபத்தையும் பண்ணணும். இல்லைன்னு வைங்களேன், நம்ம சேர்த்து வைக்கிறது ஒரு கொஞ்சம் மரமும் பாக்கெட்டு கிழிஞ்சிடும், பொத்தலான பையா போயிடும்.
புரியுதானே? நான் வசனத்தை தான் சொல்றேன், சரியா? ஆமா, உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படி சொல்லிட்டே போறேன். என்னன்னா, கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு 20,000 முதல் பணம் கொடுத்தா என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18,000 15,000 வருமோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணணும், செயல்படணும், விசுவாசமும் இருக்கணும், கிரியையும் இருக்கணும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. தூங்கிக்கிட்டு அல்லேலூயா சொல்லுவோம் மட்டும் கையை தூக்குறீங்கன்னா என்ன புரிஞ்சுதுன்னு கேட்பேன், சரியா? ஆமா, கேட்டுக்கிடுவேன். ஆமா, சரியா? அதனால என்ன மட்டும் பார்க்கணும், யாருக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காரக்கூடாது. ஆமா, எல்லாருடைய முகத்தையும் நான் பார்க்கணும். ஆமா, சரியா? தெரிகிற மாதிரி நீங்களே நவுந்து உக்காந்துக்கோங்க. ஆமா, சரியா? ரைட்டு, ஓகே. விசுவாசத்தை கொண்டு, அதான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஓகேவா? ஓகே, நம்ம கொஞ்சம் கூட உள்ள போய் பார்க்கலாம். என்னன்னா 7 சபைகள்லையும் 7 சபைகளை நம்ம போன வருஷம் நம்ம தியானித்தோம். அதே சபைகளுக்குள்ளாக வரலாம். சபைக்குள்ள வருமோ 7 சபையை பார்க்கும்போதும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்படிதானே? உன் கிரியைகளை. எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சிமிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்ல பெர்கமு சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளையும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துலயும் பார்க்குமோ விசுவாசத்தினால ஆண்டவர் ஊழியத்தை ஸ்தாபித்தார். ஆனா சபைக்குள்ளாக கிரியையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விதமான கிரியைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நன்மையும் பார்க்கிறார், தீமையும் பார்க்கிறார், நாம் செய்கிற நல்ல காரியங்களையும் பார்க்கிறார், கெட்ட காரியங்களையும் பார்க்கிறார், பாவத்தையும் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் பார்த்து தான் சொல்லுகிறார். எபேசையும் பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சிமிர்னாவை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். பெர்கமுவை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். தியத்திராவை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். சதை சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன் என்று. லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப 7 சபைகளையும் ஆண்டவர் பார்க்கும்போது அவர்களுடைய கிரியைகளை தான் முதல்ல பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான், ஆனா எல்லாருடைய கிரியையும் வித்தியாசமாக இருந்தது. உண்மைதானே? 7 சபையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ஆனா அவருடைய கிரியை வித்தியாசமாக செயல்பட்டதையும் அவர் காண்கிறவராக இருந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிப்புக்கு பிறகு ஆண்டவர் சபையில பார்க்கிறது அந்த கிரியை தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கிரியை எப்படி இருக்குது? கிரியை என்னன்னு தெரியுதா? நம்ம ஒர்க்ஸ், நம்முடைய செயல், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? சபைன்னா சபை இல்லை, நம்ம தான் சபை. உங்க கிரியை எப்படி இருக்குதுன்னு நீங்க தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. கிரியைகளை ஆண்டவர் கவனிக்கிறாரு. உட்காருதலையும் கவனிக்கிறாரு, எழுந்திருக்குதலையும் பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவருக்காய் செயல்படுகிறேன், எல்லாம் ரைட், ஓகே. உன் கிரியை எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வருக மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனா தருவாரு. அதுதான் சொல்லுவார், உன்னுடைய விசுவாசத்தின் அளவுப்படி உனக்கு தருவேன்னு சொல்லல, அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் தருகிறவராய் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் விசுவாசித்து ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் கிரியை இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. கிரியையோட நம்ம ஒர்க், நம்முடைய செயல்பாடு தான் அவருடைய சமூகத்துல கிரெடிட்டை சேர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. இங்க நம்ம பார்க்குமோ ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு அவருடைய சபையினுடைய கிரியை வித்தியாசமாக இருக்கிறதா ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எப்படின்னா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்குமோ, 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்குமோ, உன் கிரியைகள் தேவனுக்கு முன், வாசிக்கிறீங்களா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்க தானே? ஆமா ஆமா. 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். நீ விழித்துக் கொண்டு சாவுக்கு எதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. கீழே வாசிக்கிறோம். அடுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக. இப்போ ஆண்டவர் பார்க்கிற நேரத்துல கிரியை நிறைவுள்ளதாக என்ன செய்யல, காணல. ஹalleluya, ஹalleluya. விசுவாசிகளின் கிரியை எப்படி இருக்குது? ஹalleluya. ஆண்டவருடைய பார்வையில நிறைவுள்ளதாக இருக்கிறதா, இல்ல அறகுறையான கிரியைகளை செய்கிறோமா? ஹalleluya. எதை செய்தாலும் நிறைவுள்ளதாக செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹalleluya, ஹalleluya. 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கிறோம். 5வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஹalleluya, ஹalleluya. அப்போ ஆதியில செய்த கிரியைகளை செய்யும் போது ஆதியில கொண்டிருந்த அன்பு பூரணப்படும். புரிந்தவர்கள் மட்டும் ஒரு எழுதியா சொல்லுங்க. ஆதியில செய்த கிரியைகளை செய்யும்போ ஆதியில உள்ள அன்பு. ஆண்டவருக்கு எபேசு சபையை பார்த்து இருந்த குறை என்ன? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. அப்போ இந்த அன்பு குறைந்து போவதற்கு காரணம் என்னன்னா, சபையில கிரியை குறைந்து விட்டது. நிறைவுள்ளதாக ஆண்டவர் என்ன செய்யல, பார்க்கல. அப்ப கிரியைகளை விட்டு விலகி இருக்கலாம், இல்ல கிரியையை குறைவாக செய்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய். ஹalleluya, ஹalleluya. அதெல்லாம் எப்படி சுவிசேஷத்தை சொன்னோம், இப்ப எப்படி இருக்கிறோம்? முதல்ல எப்படி ஜெபம் பண்ணோம், இப்ப எப்படி இருக்கிறோம்? அதெல்லாம் ஆண்டவருக்காக எப்படி செயல்பட்டோம், இப்ப எப்படி இருக்கிறோம்? ஹalleluya. 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்குமோ, வாசிங்க. அன்றியும் உங்களில், அதாவது இது சபையில சொல்றாரு, ஆனா சபையை பார்த்து, சபைக்கு பொதுவா சொல்லல, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா தனித்தனியா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். உங்க கிரியைக்கு ஏற்ற பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒளிஞ்சு ஓடிடலான்னு நினைக்க முடியாது. கூட்டத்தோட கூட்டமா இங்க வந்துட்டு போற மாதிரி நினைக்க முடியாது. புரியுதானே? ஹalleluya. 10 பேர் ஊழியத்துக்கு போறாங்கன்னா 10 பேர்ல எத்தனை பேர் கிரியை செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள் உள்ளதையும் அவர் பார்க்கிறாரு. எத்தனை பேர் கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு வரணும் உள்ளதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹalleluya. 10 பேரோட சேர்த்து நான் ஊழியத்திற்கு போறேன் என்று சொல்லுகிறது இல்ல, என்னுடைய கிரியை எப்படி இருந்தது, என்னுடைய பார்ட்டிசிபேட், அது என்னுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்துச்சுன்னு உள்ளதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறாரு. என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குது ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. நிறைவான குறைவானதை நிறைவாக மாற்ற ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹalleluya. ஏன் எனக்கு பழைய நிலைமைக்குள்ளாக, பழைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பழைய அந்த ஜீவியம் எனக்குள்ள குறைஞ்சு போச்சேன்னு சொன்னா, ஏன்னா அந்த கிரியைகள்ல நமக்கு குறைவு வந்துருக்குது.
அப்ப செஞ்ச கிரியை நம்ம என்ன செய்யல, செஞ்சோம்னா அந்த கிரியை நிறைவுள்ளதாய் மாறும். அந்த கிரியை நிறைவுள்ளதாய் மாறுமோ ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கி ஜீவிக்கணுங்கிற வாஞ்சை விருப்பமும் இன்னும் இருதயத்துக்குள்ள அதிகமாய் மாறும். அல்லேலூயா. 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 விசுவாசமும் கிரியையும், விசுவாசிக்கிறோம் ஆனால் கிரியை இல்லை. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வாரு அப்படிங்கிற விசுவாசம் இருக்கிறது. ஆனா அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறத என்ன செஞ்சிருவோம், புரியுதானே? காத்திருக்கிறது இல்லை, பொறுமையா இருக்கிறத விட்டுடுறோம். அப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி. அப்படிதானே? ஆமா, விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் தருவாரு. ஆனா பொறுமையா இருக்க ஆண்டவர் கிரியையில தோற்று போயிடுறோம். அப்போ விசுவாசம் இருந்து வேஸ்ட். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறது வேஸ்ட். அப்போ இங்க பொறுமையா இல்லாம நம்ம என்ன விசுவாசித்தாலும் ஆண்டவருடைய செயல்பாடு இங்க என்ன செய்யாது, நடக்காது. நம்ம கிரியை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், ஆனா அந்த கிரியையை முழுமையா செஞ்சு முடிக்க முடியலையேங்கிற ஒரு மனசின் வாரம் இருந்துச்சுன்னா கூட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்முடைய பணிவிடையின் ஆவியா இருந்து நமக்கு மூலமாய் கிரியை செய்ய அவர் பலன் தருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்ய ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை தருவாராக. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, இந்த கிரியைகளை செய்யணும். முதல்ல செஞ்சோம், அதுக்கப்புறம் செய்யல, திரும்ப செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மன திரும்பி நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய். அல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் அவிசுவாசிகளுக்கு இல்லை. இப்ப சபை மனம் திரும்புகிற காலத்துக்குள்ள இருக்கணும். புரியுதா? வெளியே போய் நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லுகிற காலம் இல்லை இது. சபைக்குள்ளேயே இப்ப மனம் திரும்புங்கன்னு சொல்ற காலத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் பரிதபிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. உண்மைதானே? பரிதபிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதைதான் வாசிக்கிறோம் பாருங்க. 2 அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், நினைத்து நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. யாரை பார்த்து சொல்லுகிறாரு? சபையை பார்த்து சொல்லுகிறாரு. சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய். அல்லேலூயா. மனம் திரும்புதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும் என்று சபையோட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபை மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. 2:16 வாசிக்கிறோம், பெர்கமு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, சீக்கிரம் இல்லைன்னா சீக்கிரமா உன்னிடத்துல வந்து வாயின் பட்டயத்தால் என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. 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 சீக்கிரமாய் வந்து வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்றோம்னா இந்த வசனமே நம்ம நியாயம் தரும். அதுதான் அல்லேலூயா சொல்லப்பட்ட இந்த வசனம். அவருடைய வாயின் வார்த்தையினால உண்டான பட்டயம் தான் இந்த பட்டயம். அல்லேலூயா. இந்த பட்டயம் நம்மை நியாயம் தீர்க்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்துல வாசிக்கும் போது, அவள் மனம் திரும்பும்படியாய். இப்போ விஷயம் என்னன்னா, ஆண்டவர் மனம் திரும்ப தவணையும் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். போன வருஷம் தியானிச்சோம், ஞாபகம் இருக்குல்ல? எந்த சபைக்கு? தியத்திரா சபைக்கு. இங்க இன்னொரு டினாமினேஷன் சொன்னேன். என்ன டினாமினேஷன்? ரோமன் கேத்தலிக் ஆர்சி சபைகளுக்கு இதுதானே தியத்திரா சபை. ஆமாம், மறக்காதீங்க. ஆமாம், தியத்திரா சபை ரோமன் கேத்தலிக் சபைக்கு. அவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தவணை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க? அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தார். இப்போ நம்ம சபைக்குமே அதுதான். ஹலோ,
நம்ம சபைக்குமே அதுதான். மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் பல தவணைகளை நமக்கு கொடுத்தாரு. கொடுத்திருக்காரா? ஆமா. அந்த பாவத்தை விட்டு விலகணும், இந்த அக்கிரமத்தை விட்டு விலகணும், பாக்கு போடுறத விடணும், தம் அடிக்கிறத விடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய தவணைகளை என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டு இருக்காரு. என்னைக்கும் தவணை கொடுக்க மாட்டாரு. அவ்வளவுதான். அப்புறம் ஆண்டவரே ஐயோ என்ன விடுவின்னு சொன்னாலும் தப்புவிக்கப்பட முடியாது. இதுதான் அனுக்கிரகத்தின் காலம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம மனம் திரும்பணும்னு அவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து தவணை கொடுக்கிறாரு. தவணையை கொடுக்கிறாரு. இதான் தவணை. அப்பப்போ எச்சரிக்கிறாரு, தவணையை கொடுக்கிறாரு. மனம் திரும்பினா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே வசனத்தை வாசிக்கணும், பயங்கரமா இருக்கு பாருங்களேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்து தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடியாய் செய்கிற பாவம் அது வேசி மார்க்கத்திற்கு சமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குள்ள வாசிக்கிறோம், இதோ நான் அவளை அவளோட விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப விட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்துல தள்ளி போடுவேன். ஹல்லேலூயா. புரிந்தவர்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை செய்தால் ஆண்டவர் தப்பு வைப்பார். ஆண்டவர் தவணை கொடுத்திருக்கிறாரு. இந்த தவணையில மனம் திரும்பிடுங்க. ஹலோ, தவணையில மனம் திரும்பிடுங்க. தவணையில மனம் திரும்பலன்னா பெரிய பிரச்சனை. மொத்தமா எல்லா உபத்திரமும் நம்ம தலையின் மேல ஏறும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னைக்கும் பொறுமையா இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. அதை கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த வகைகளை கேட்டு இறைச்சிக்கணும், மனம் திரும்பு. நிறைய கேட்டிருக்கோம்ல, அவ்வளோ கேட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் ஹெவியா கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரோடு நம்மளோடு உறவாடிக்கிட்டே இருக்கிறாரு. தவணையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே முதல்ல தொடக்கத்துல உங்களுக்கு சொன்னேன், திருடனை போல வருவார். யாருக்கு வருவார்? புறஜாதிகளுக்கு என்ன செய்வார்? வருவார். ஞாபகம் இருக்கா? திருடனை போல வருவாரு, புறஜாதிகளுக்கு வருவார். ரகசியமாய் வருவார். யாருக்கு வருவார்? நமக்கு கிடையாது. நமக்கு ரகசியம் கிடையாது. இந்த ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தி விட்டது. அவர் சீக்கிரமா என்ன செய்ய போறார், வரப்போகிறார் உள்ளது நமக்கு தெரியும். இது நமக்கு ரகசியம் கிடையாது. திருடனை போல வருகிறார். கொஞ்சம் பேரை காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அவன் சொல்லுவான், புறஜாதிகள் சொல்லுவான். நமக்கு தெரியும், நம்ம அவர் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப திருடனை போல வருவேன் என்று சொல்லி சபையில இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறாரு. அப்போ அதுக்கு காரணம் என்ன?
அவர் அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? இவர்களும் எப்படி இருப்பார்கள்? இருள்ல இருப்பார்கள். புரியுதா? என் மெசேஜ் எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா புரியும். அல்லேலூயா. வெளிச்சத்துல நடக்கிற நமக்கு திருடன் வருகிறது போல இருக்காது. இருளில இருக்கிறவனுக்கு தான் திருடன் வருகிறது போல இருக்கும். புரிந்தவர்கள் மட்டும் ஒரு சொல்லுங்க. புரிஞ்சுச்சா? வெளிச்சத்துல நடக்கிற நமக்கு திருடன் எப்ப வருவான்? இருட்டுல தான் என்ன செய்வான்? வருவான். அப்ப இருள் யாருக்கு? புறஜாதிகளுக்கு. என் கூட வாங்க. புறஜாதிகளுக்கு. நம்ம எங்க இருக்கிறோம்? வெளிச்சத்தில் இருக்கிறோம். அப்ப நமக்கு இருள் இல்ல. அப்ப திருடன் வருகிறது நமக்கு. அல்லேலூயா. நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர்ல திருடன் வரமாட்டான். அல்லேலூயா. திருடனை போல வருவார், புறஜாதிகளுக்கு வருவார், நமக்கு இல்ல. அவர் வரும்போது சபைக்குள்ளாக ஒரு கூட்டம் இருளுக்குள்ளாக காணப்படும். அந்த கூட்டத்திற்கு அவர் திருடனா போல வருவார். காரணம் என்ன தெரியுமா? இவன் பாவம் செஞ்சு இவனுக்கு வேலையை செஞ்சு இந்த பிஸியிலே இருந்து இருளுக்குள்ளேயே போயிட்டு இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் சபைக்குள்ள காணப்படும்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. தங்களுடைய வேலைகளை தங்களுடைய காரியங்களை பார்க்கிறதுலயே போக்கஸ் ஃபுல்லா இருந்துரும். அதனால அவருடைய வருகை குறித்த விழிப்புணர்வோ அவருடைய வருகையை குறித்த ஒரு எதிர்பார்ப்போ இவர்களுடைய இருதயத்துல இருக்காது. சுயத்தை நம்பி, ஆசீர்வாதத்தை நம்பி, உலகத்தை நம்பி, உலகத்தின் ஆசீர்வாதத்தை நம்பி, உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் திருடனை போல சீக்கிரமாய் வரும்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தமனையை கொடுக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஆனா இவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் திரும்ப மனசு இல்லை. மனதை திருப்புவதற்கு எண்ணம் இல்லை. உண்மைதானே? இன்னைக்கு சபையில இருக்குது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, இன்னைக்கு இதுக்குள்ள இருக்கிறவர்களே இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு நாள் போகலையே, நீ போகலன்னா ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்திருக்கலாம். உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்க வாஞ்சியையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. வாஞ்சியோட வந்தாலும் அவருக்கு தெரியும். ஏதோ சொல்லுவாங்களேன்னு சொல்லி வந்தாலும் அவருக்கு தெரியும். எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நாங்க சந்தோஷம், அப்பா இன்னைக்கு இத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு என்ன செய்வோம்? அவ்வளவுதான் எங்களால முடியும். நியாயம் தீர்க்கிறது அவரு பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பட்டயத்தோட வருவாரு பாருங்களேன். வாயின் பட்டயத்தோட வந்து வெட்ட ஆரம்பிப்பாரு. அவருடைய பட்டயத்துக்கு முன்னால ஒருத்தர் நிக்க முடியாது. அது ஆவியின் பட்டயம். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அது உருவியாச்சுன்னா வெட்டாம உள்ள போட மாட்டாரு. அது கிதியோனின் பட்டயம். அல்லேலூயா. 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 அது ஒரு பெரிய மெசேஜ். அது அப்படி அது உள்ள வருது, அது சொல்லணும்னு வேண்டாம், அது அப்படி போட்டோம். சரியா? ஓகே. அது ஒரு பெரிய பட்டயம். அந்த பட்டயத்துக்கு முன்னாக நம்மளால நம்ம நிக்கணும். பாருங்க, நிக்கணும்னா பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும், கிரியை செயல்படணும். அப்ப நிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு பலனை தருவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓகே. பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. சபையை பார்த்துதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது. பெரிய பாம்பு வரும் கோபாக்கனுக்கு தப்புக்கிட்டு உங்களை அப்படித்தானே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷம் நமக்குள்ள இருக்குதுன்னு. இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. கிறிஸ்தவனை நம்பி ஒருத்தன் ஒரு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ முன்னாடியெல்லாம் கிறிஸ்தவனை நம்பி கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, ஜெயிப்பா பார்த்துக்கலான்னு. இன்னைக்கு கிறிஸ்தவனை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் ஏன் தெரியுமா? நான் சொன்னது சொல்லுங்க, என்ன விஷம். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னதெல்லாம் இப்பதான் ஞாபகம் வருது. ஆண்டவரே, இது வேற யாருக்கும் சொல்லல, சபையை பார்த்து தான் சொன்னது. இல்லை, நான் உங்களை பார்த்து சொல்றேன்னு இல்லை, பொதுவா நீங்க யோசிச்சு பாருங்களேன். பொதுவா ஜென்ரலா இப்ப யோசிச்சு பாருங்க, சமுதாயத்துல வெளிய சமூகத்துல நடக்கிற காரியத்தை யோசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உண்மை உள்ளவர்கள் குறைந்து விட்டார்கள், மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்களாய் மாறிவிட்டார்கள். வசனம் வசனம் வசனம். மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்களை சபை மாறிடுச்சு. மனதிரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறாரு. என்ன யோசிக்கிறீங்களோ தெரியல, எனக்கு படபடப்பா இருக்குதுப்பா. ஆமா, உண்மையில சீரியஸா சொல்றேன், எனக்கு பயமா இருக்குது. எப்படியாவது எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியல ஆண்டவரே, நான் போயிடவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வாசிக்க ஒன்னொன்னு தியானிக்க பக்கத்துல போக அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைக்குள்ள என்ன செஞ்சிட்டோம். என் முதல் மெசேஜ்ல இருந்து எல்லாருக்கும் வரணும்னு ஆசை இருக்கும், இதுதானே? ஓடுகிறதும் பிரயாசப்படுகிறதும் விருதாவா என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அவ்வளவுதான். எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இதை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் எதுக்காக? எதுக்குன்னு சொல்லுங்க, நித்தியத்துக்காக தான், அந்த பரலோகத்துக்காக தான். அல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னைக்கோ இல்லை ஏதாவது குடிச்சுக்கிட்டு போய் சேர்ந்துருக்கணும். இன்னும் நிக்கிறோம்னா என் ஆண்டவரே எப்படியாவது தட்டு தடுமாறியாவது பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துடும் ஆண்டவரேன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதானே? உண்மைதானே? ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறாரு, இன்னும் நிலைநிறுத்துவாரு. ஆமா, ஒண்ணு செய்யுங்க, ஆதியில செஞ்ச கிரியைகளை மட்டும் திரும்ப செய்ய ஆரம்பிங்க, திரும்பவும் எல்லாத்தையும் புதுப்பிக்க ஆரம்பிச்சிருவாரு. சரியா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சதை விட்டதை ஒரு நோட் எடுங்க. நீங்களே வீட்டில் போயிட்டு நோட் எடுத்துட்டு எழுதுங்க. இப்போ டைம் இல்லை, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஆமாம், ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. ஆண்டவரே, நான் இப்போ முதல்ல செஞ்சேன், இப்போ செய்யலை அப்படிங்கிற காரியத்தெல்லாம் எழுதுங்க. திரும்ப ஒன்னொன்னா செய்யாது, எல்லாத்தையும் ஒட்டுக்க செய்யாதீங்க, செய்ய முடியாது. பொட்டுன்னு போட்டுருவீங்க எல்லாத்தையும். மொத்தமா வாரிக்கிட்டு எல்லாத்தையும் போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருவோம், அதுக்கப்புறம் கால் நீட்டுவோம். நின்றுக்கிட்டே கால் நீட்டுறீங்க, நீங்க பிரச்சனை ஆகி போயிடும். புரியுது தானே? நின்றுக்கிட்டே 2 காலையும் நீட்ட முடியாது, உட்காந்துக்கிட்டு அப்புறம் 2 கால் நீட்டுவோம். நீட்டணும்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உட்காருவோம், உட்காந்து பொறுமையா காலை நீட்டுங்க, ஒன்னொன்னா எழுதுங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிங்க. ஓகேவா? நான் இந்த நல்ல நல்ல காரியங்களை ஆண்டவருக்காக செஞ்சேன், ஆனா இப்போ அதெல்லாம் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு எங்களுடைய துணை வேணும்னா இந்த காரியத்துக்கு நீங்க எனக்கு ஒரு உதவியா இருங்கன்னா சொல்லுங்க, நாங்க செய்யறோம், ரெடியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்குது, இதெல்லாம் நான் முதல்ல செஞ்சேன், இதை நான் இப்ப செய்யணும், என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா சொல்லுங்க, நாங்க சொல்றோம், செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியில செஞ்ச கிரியைகளை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லாவற்றையும் புதுப்பிப்பாரு. அல்லேலூயா. அந்த நிலைமைக்குள்ள ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். ஆனா செய்யணும்னு நினைக்கும்போ நிறைய பிரச்சனை வரும். செய்ய விடாதபடிக்கு நிறைய பிரச்சனை என்ன செய்யும், வரும். ஆனாலும் என்ன பண்றீங்க, கொஞ்சம் போராட்டம் இருக்கும், விட்டுறாதீங்க. சரியா? உண்மைதானே?
அமைதியா இருக்கணும், சண்டையே போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போகும்போது தான் நம்மளை சுத்தி சுத்தி எல்லாம் என்ன செய்யும் வரும். ஆமா, அதனால அந்த மாதிரி வரும். ஆனாலும் இனிமே என்ன தெரியுமா சொல்லணும்? இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆண்டவரே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி இருதயத்தை தட்டி கொடுத்து, ஆண்டவரே வருகைக்கு போன ஆண்டவரே சீக்கிரம் வரப்போகிறேன், சீக்கிரம் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும். இந்த கஷ்டம்தான். ஆமா, அந்த அளவுக்கு தட்டுற அளவுக்கு பொறுமை இருக்கும். ஏச்சும் சீக்கிரம் வரப்போகிறான்னு இப்படி வேணா தட்டுவோம். அதனால பொறுமையா என்ன செய்ய மாட்டோம், தட்ட மாட்டோம். அதனால அந்த மாதிரி எல்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா போக ஆண்டவர் பலன் தருவாராக. அல்லேலூயா. ஆமா, இடிச்சிடாதீங்க, வித்து போனா அப்புறம் பெரிய பாட்டு. ஆமா, மூங்கி அடிச்சுடாதீங்க, சரியா? ஆமா, மோச சொன்ன நீ திரிக்கிற பார்த்தா அடிச்சு போடுவாரு போலதான் இருக்குது, சரியா? ஆமா ஆமா, சரியா, நல்லா பார்த்து நடங்க, சரியா? ஓகே, மூன்றாவதாக 2 காரியத்தை பார்த்தோம். 3வது உள்ளது பார்ப்போமா? சரி, ஓகே. மூன்றாவதாக சபை ஊழியர்களுக்கு விரோதமாக ஓகே, சபை ஊழியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறவர்களாகவும் சவால் விடுகிறவர்களாகவும் மாறுவார்கள். சபை ஊழியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறவர்களாகவும் சவால் விடுகிறவர்களாகவும் மாறுவார்கள். கடைசி காலத்துல இப்படி என்ன செய்யும்? எழுதுறீங்களோ? சரி, எழுதி முடிங்க, கேட்கிறேன். எதிர்த்து பேசுகிறவர்களாகவும் சவால் விடுகிறவர்களாகவும் நான் எதையும் மாற்றி பேச மாட்டேன், வசனத்துலேருந்து தான் பேசுவேன், சரியா? ஆமாம், என்ன இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, ஓகேவா? உண்மை தானே, இல்லாமல் இல்லை, உண்மையாக பேசி தான் ஆகணும், இதுதானே? அப்புறம் சபை ஊழியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறவர்களாகவும் சவால் விடுகிறவர்களாகவும் மாறுவார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். என்னையும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இப்போ இங்க கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது, உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், சரியா? பைபிள் இல்லை, வேத பண்டிதர்கள் சொன்னது எல்லாத்தையும் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? ஓகே, இதுல வாசிக்கும்போது 2 பேரை மோசைக்கு எதிர்த்து நின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள், என்னையும் எம்பிரையும். இவர்கள் யாருன்னா, மோசைக்கு விரோதமாக அவன் கோலை போடும்போது முன்னாடி நின்று போட்ட மந்திரவாதிகளுடைய பெயர் தான் இந்த என்னையும் எம்பிரையும். இவர்கள் 2 பேரும் பார்வோனின் அரண்மனையில மந்திரவாதிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனின் அரண்மனையில் இருந்த முக்கியமான ஒரு மெஜிஷியன்ஸ், மந்திரவாதிகளா இருந்தாங்க. இவர்கள் குச்சை போட்ட உடனே அவனும் குச்சை போட்டான், அவனுடைய குச்சி தான் கோல் தான் பாம்பா மாறிச்சு. அப்படி இவர்கள் 2 பேர் தான் முக்கியமானவர்கள். எல்லா வாதிகளையும் செய்யவும் இவர்களும் அந்த வாதிகளை என்ன செஞ்சுட்டு இருந்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். ஓகேவா? அதனாலதான் இங்க வாசிக்கிறோம், என்னையும் எம்பிரையும் மோசைக்கு விரோதமாய் எழுதினது போல. சத்தியத்திற்கு விரோதமாய் இவர்கள் எப்படி எழுதினார்கள், அதை இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா போய் பார்த்தோம்னா கவனிங்க. என்னன்னா, இவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல இதே மந்திரவாதிகள் தான் சொன்னார்கள், இவர்கள் இது தேவனுடைய விரல்னு சொன்னாங்க, அப்படிதானே? இந்த வாதைகள் எல்லாம் வருகிறது, இதுக்கு மேல எங்களால் என்ன செய்ய முடியாது, இது தேவனுடைய விரல் என்று சொல்லி ஆண்டவரை நம்பினார்கள். ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசித்த 2 மந்திரவாதிகள். இவர்கள் என்ன செய்தாங்கன்னா,
எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் புறப்பட்டு வெளியே போனாங்க பாருங்களேன். வெளியே போகவும் இந்த 2 மந்திரவாதிகளும் கூடயே என்ன செஞ்சிருக்கிறார்கள், போயிருக்கிறாங்க. சரியா? கூடவே போய் இவர்கள் கூடவே போய் அவர்கள் கூடயே இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கார்கள், அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்கு அவர்கள் என்ன செய்யணுமோ அதுக்கு எல்லாத்தையும் செய்து இவர்கள் அவர்களுக்கு கூடயே இருந்தார்கள். 40 நாள் இரவும் பகலும் மோசே எங்க போனார்? சீனாய் மலையின் மேல கர்த்தருடைய கட்டளையை கேட்கும்படியாக, கற்பனைகளை வாங்கும்படியாக என்ன செய்தாரு? சீனாய் மலைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போயிருந்தாரு. எந்த ரியாக்ஷனும் இல்லை. 40 நாளும் 40 பகலும் 40 இரவும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. என்ன ஆச்சுன்னு உள்ளது தெரியல. அப்போ இந்த எண்ணெயும் எம்பிரையும் சேர்ந்துதான் நம்மை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி கன்றுக்குட்டியை உருவாக்கினவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு இதை குறித்ததான அறிவு பெருசா கிடையாது. இந்த எண்ணெயையும் எம்பிரையும் இங்க இருந்து வெளியே போனது நிமித்தமாக அவர்கள் வெளியே போய் தான் சொல்லுகிறார்கள், நம்மை எகிப்து தேசத்திலிருந்து, இவனுக்கு யெகோவாயும் தெரியாது. ஏன்னா இவன் செய்கிற வேலை அப்படிப்பட்ட ஒரு வேலை. அப்படிதானே? இவன் நினைச்சது என்னன்னா, இஸ்ரவேலர் நினைச்சது தன்னுடைய ஜீவனையும் கசப்பா எண்ணினார்கள். ஆண்டவரே செத்தா போதும்னு சொல்லி என்ன செஞ்சார்கள், நினைத்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான் அவனுக்கு தெரிந்தது. அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடவோ எதையுமே அவன் என்ன செய்யல. அப்ப நீ யாருடைய நாமத்தில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார்னு பொய் சொல்லுன்னு ஆண்டவர் மோசேக்கு என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். தெய்வத்தை பற்றின அறிவு அவனுக்கு, இஸ்ரவேலனுக்கு இல்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தினது தான் எண்ணெயும் எம்பிரையும். அல்லேலூயா. அப்போ எண்ணெய்க்கும் எம்பிரைக்கும் தெரியும் எகிப்தின் கடவுள் இந்த கன்றுக்குட்டி தான் என்று சொல்லி அவனுக்கு தெரிந்ததுனால எல்லா ஆபரணங்களையும் வாங்கி ஒரு கன்றுக்குட்டியாக உருவாக்கி வைத்துட்டு சொன்னார்கள், இந்த தெய்வம் தான் நம்ம எங்கிருந்து கொண்டு வந்துச்சு, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது என்று சொல்லி அவர்களை திசை திருப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோன் சொன்னதை அவர்கள் என்ன செய்யல, கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோன் சொன்னதை கேட்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய வாய்ஸ் மேல இருந்தது. காரணம், இவர்களுடைய பொசிஷன் அப்படி இருந்துச்சு. எங்க? பார்வோனின் அரண்மனையில. அல்லேலூயா. இவர்களை பற்றி எல்லாருக்குமே என்ன செய்யும், தெரியும். இந்த வாதிகளுக்கு எதிராக நின்று பேசுறது செய்தது எல்லாமே இவர்கள் தான் உள்ளதையும் எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தது நிமித்தமாக அவர்கள் சொன்னதை கேட்டு அந்த பாதையில் என்ன செய்தார்கள், போனார்கள். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. என்னையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவர்கள் மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள், ஆரோனுக்கு எதிர்த்து நின்றார்கள். இதை போல இந்த கிரியைகளை போல இன்றைக்கு சபையில ஊழியர்களுக்கும் விரோதமாக எழுப்புகிறவர்கள் அநேகமாகிவிட்டார்கள். விசுவாசத்தை பிரசங்கித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விசுவாசத்தின் கிரியைகளை பிரசங்கித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பார்கள். விசுவாச பரீட்சைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனசுக்குள்ள கொஞ்சம் இருக்குதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க விசுவாசத்திற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா 18 வசனத்தை வாசிங்க. யூதா 18. கடைசி காலத்திலே நம்ம துன்மார்க்கமான இச்சைகள்
இவர்களின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்கள். 10வது வசனம் 11வது வசனம் வாசிப்போம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து லேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி. கோரான்னா யாரு? கோராகின் புத்திரர்கள். அல்லேலூயா. அப்ப கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி. கோரா யாரை எதிர்த்து பேசினா? மோசேயை நினைச்சுதான் எதிர்த்து பேசினான். ஏன் நீங்க மட்டும்தான் ஊழியம் செய்வீர்களா? நீங்க மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக போவீர்களா? நாங்க என்ன செய்யக்கூடாதா? போகக்கூடாதா? அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள்? எதிர்த்து பேசினார். ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு அனுமதித்ததை மட்டும் ஊழியக்காரன் செய்வார்கள். நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் செய்கிற காரியத்தை நானும் செய்யணும், அதே பொசிஷன்ல நான் போய் செய்யணும்னா முடியாது. அல்லேலூயா. அவன் ஒருவன் அழைக்கப்பட்டான் ஒழிய என்ன செய்ய முடியாது? அந்த கனமான ஊழியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படி அதை போல நான் போகணும்னு சொல்லி நினைச்சாலும் அது நில நிற்காது. கண்ணாடியை போட்டு கண்ணாடிக்கு ஃப்ரேமுக்கு இடையில கண்ணை மூடி இருக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, கண்ணை எப்படி வச்சுட்டு ஃப்ரேம் இருக்குதுல்ல, ஃப்ரேம் நமக்கு மறைச்சிக்கும். அதே மாதிரி கண்ணை மூடிட்டு தூங்குறது. கண் திறந்து பாருங்க, இதெல்லாம் நீங்க கேட்க முடியாது. அல்லேலூயா. வசனம் நியாயம் இருக்கும். சொல்லுகிற இந்த வசனமே நம்ம என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். வரலன்னாலும் நியாயம் தீர்க்கும். ஏன்னா சபைக்கு பேசப்பட்டாயிருச்சு. வரலன்னாலும் நியாயம் தீர்க்கும், வந்தாலும் நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, கவனமா இருப்போம். இந்த வசனங்களை வாசிக்குமோ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் என்ன செய்வார்கள்? தோன்றுவார்கள். என்ன பரியாசக்காரர்கள் தெரியுமா? அவனுடைய சத்தியத்தை சத்தியமா போதிக்குமோ அதை பரியாசம் பண்ணுவார்கள். அதுதான் இந்த வசனம். அல்லேலூயா. கிழமை மாதிரி பேசிட்டு இருக்கிறான். என்ன அந்த காலத்துல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற காலம் என்ன, இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன, இப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள்? பேசுவார்கள், பேசுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தா ஒத்து வராது. வசனம் மாறலையே, அதே பைபிள் தானே, அதே தெய்வம் தானே. இதை கட் பண்ணிடு, சரியா? அங்க போனோம்னா இன்னைக்கும் மேல குத்திக்கிட்டு அதே மாதிரி ரோட்ல தானே நடந்துட்டு இருக்கிறீங்க. இங்க வந்தா மட்டும் உடனே உங்களுக்கு ட்ரெண்டிங் எல்லாம் மாறுதோ? உண்மைதானே? அங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா சூழ்நிலைக்கு காலத்துக்கு ஏற்ற ட்ரெண்ட் மாறணுமா? அங்க போனா அதே தூக்கிக்கிட்டு அதே குத்திக்கிட்டு அதே ஆட்டத்தை போட்டுட்டு தானே நடக்கிறீங்க. பல வருஷமா இதானே நடக்குது, எந்த மாற்றமும் இல்லைல்ல. நம்ம ஆண்டவர் மட்டும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது அதற்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஆனால் கடைசி காலத்தில் இப்படி எழும்புவார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அது கடைசி காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரியாசம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை குறை சொல்லுகிற யாரா இருந்தாலும் சரி,
ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருளை விட்டு விலகி வெளிச்சத்துக்கு வர ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சரியா? முடிச்சிடுறேன். நீங்கள் எடுத்ததை முடிச்சிடுறேன். இன்னையோட க்ளோஸ் பண்ணிடலாம் சரியா? டைரி முடிஞ்சிருச்சு அவங்க சரியா? ஓகே. கடைசி நாட்களில் சபையில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் அதையும் பார்க்கணும்ல. ஆண்டவர் சபைக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், அது ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கடைசி நாட்களில் சபையில் காணப்படும் ஆசீர்வாதங்கள். ஓகே. ஒன்றாவது, அப்போஸ்தலர் 2:17. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. என்ன ஒரு ஒருமனை பாருங்களேன். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அல்லேலூயா. அப்ப கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இதை யோவேலிலே ஆண்டவர் சொல்லிட்டாரு. கடைசி நாள்ல நான் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் யோவேலிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்த காலத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, எல்லார் மேலையும் வாஞ்சியோடு கேட்கிற, ஆண்டவரே என்னை அபிஷேகியும், எனக்கு அபிஷேகத்தை தாங்க, உங்க ஆவி நிறைவை தாங்கன்னு வாஞ்சியோடு ஆயத்தத்தோட கேட்கிற எல்லார் மேலையும் அவர் அபிஷேகத்தை ஊற்றுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் மேலையும், மாம்சமான யாவர் மேலையும் அவருடைய ஆவி அவர் ஊற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றுவார். பரிசுத்த ஆவியினால நம்ம நடத்தப்படுவோம். ஒரு சைடுல அது இருந்தாலும் ஒரு சைடுல இது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நாம் நடத்தப்படுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, முதலாவது என்னது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பலமான பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நிறைவாக ஆண்டவர் எல்லார் மேலேயும் என்ன செய்வார்? தருவார். இரண்டாவதாக மத்தேயு 24:14 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24:14. அப்போது முடிவு வரும். ஹலோ, எங்கெல்லாம் முடிவு வரும்னு உள்ளதை எப்படி பார்த்தீங்களா? எங்கெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் வருகையை சொருவி வச்சுட்டாரு. அல்லேலூயா. வாசிக்குமோ, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இதுக்கு வேற எங்கேயும் சாட்சி இல்லை, நம்மளே சாட்சி, நம்ம சபையே சாட்சி. உண்மைதானே? இத்தனை வருஷம் செஞ்சதை விடவும் இந்த வருஷம் போன வருஷம் பாதியிலிருந்து பிரேயர் செல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடமும் என்ன செய்கிறது? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து எல்லா கிராமத்திலையும் ஒரு சைடுல இருந்து ஒருத்தர் விடாம எல்லா வீட்டிற்கும் சுவிசேஷத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வருகைக்கு ஆயத்தமாயிட்டோம்ல. முடிவு வரப்போகுது தானே? தெரிஞ்சோ தெரியாமலோ செய்ய தொடங்கிட்டோம். புரியுதானே? அன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பத்தி கேட்கணும்னு சபையில நான் ஒரு தாட்டோட இருந்துச்சேன். வேலுக்குறிச்சியில நான் அப்படி என்ன செய்யல, பிரசங்கிக்கல. இங்க வந்து பேசுமோ நடத்துதல் வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ திடீர்னு தான் கேட்கிறேன், அது ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. அப்படிதானே? இது நடக்கும்னு உள்ளதை ஆண்டவர் எழுதிட்டாரு. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலேயும் அவருடைய ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? சொல்லிட்டாரு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த பாதையில சபை போயிரும். அல்லேலூயா. எல்லா இடத்திலையும் சகலருக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படும். ஒரு வீடு விடாம எல்லா வீட்லயும் டிராக்ஸ் போயிருக்கு. இப்படிதானே? ஒரு வீடு விடாம
எல்லா வீட்டுலையும் கர்த்தருடைய வார்த்தை போயிடுச்சு, சுவிசேஷம் போயிடுச்சு. இதுவரையிலும் போன கிராமங்கள்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விதமான டீம் எல்லாம் உருவாக்கி பல டினாமினேஷன் டீமா சென்று எல்லா கிராமங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடைக்கானல்ல போக முடியாத கிராமங்கள், அந்த கிராமங்களில் உள்ள மக்கள், நான் ஒன்று சொல்றேன் சரியா, அந்த கிராமங்களில் உள்ள மக்கள் அவங்க மசாலா பொடி யூஸ் பண்ண மாட்டார்கள். ஏன்னா கடைக்கு என்ன செய்யணும், வாங்கணும். அங்கு இருக்கிற இலைத்தலைகளை பறித்து கீரை மாதிரி செய்வார்கள். அரிசி மட்டும் இந்த கவர்மெண்ட் அரிசியை வாங்குறதுக்காக ரேஷன் கடைக்கு என்ன செய்வார்கள், வருவார்கள். கூடிய மட்டும் கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவரு இதுதான் என்ன செய்வார்கள், வேக வச்சு உப்பை போட்டு சாப்பிடுவார்கள். கொடைக்கானல்ல அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இன்னைக்கு இருக்குது. அந்த கிராமத்துக்கு போகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 3000-4000 அடி உயரத்தில் இப்படி இருக்கும். அந்த இடையில பாறைக்கு இடையிலே கால் வச்சு என்ன செய்யணும், போகணும். எங்கள் அப்பா போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தார் அந்த கிராமத்துக்கு. போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்தாச்சு, சொல்லியாச்சு. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பாரத்தை எல்லாருக்குள்ளேயும் போட்டுருவாரு பாருங்களேன். போட்டு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா அதை செய்ய வச்சிருவாரு. செய்யறதுக்கு அவரே நான் ஆயத்தம் இல்லைன்னாலும் என்னை தள்ளி விட்டுருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். விடாம இதை செய்ய வச்சு அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முடிவு வரப்போகுது. உடம்பெல்லாம் புல்லரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளே செய்யறோம்ல, இப்படிதானே நம்மளே செய்யறோம். அந்த வசனத்தை வாசிக்குமோ, அதான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முடிவு வரப்போகிறது. கடைசி ஆளு சுவிசேஷத்தை கேட்டு முடியுமோ ஆண்டுடைய வருகை இருக்கும். அது இந்த நிமிடமா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நேரத்திலும் அவருடைய வருகைக்காய் நம்ம ஆயத்தமாக இருப்போம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம ஒண்ணு செய்யணும் பாருங்களேன். நம்ம எங்க போனாலும் கூடுமான மட்டும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சரியா? வசனத்தை பேசுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பா வருதுன்னா என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும், சரியா? ரோட்ல போறவங்க இழுத்து வச்சு சொன்னா அடி தான் வாங்குவோம், சரியா? வாய்ப்பை உருவாக்கி நம்ம என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா. வாய்ப்பை உருவாக்கி பேசணும். அவருடைய சுவிசேஷத்தை நம்ம அற்பமா மற்றவன் நினைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, வச்சிடக்கூடாது. நம்ம சுவிசேஷம் கனம் உள்ளது. அதை நம்ம வெயிட்டாக தான் சொல்லணும் பாருங்களேன். அது வேல்யூவா இருக்கணும். நம்ம சொல்ற நேரம் அது ஒரு வேல்யூவா இருக்கணும். அவனுக்கு அது ப்ரீசியஸா இருக்கணும். அவன் அவ்வளோ ப்ரீசியஸா நினைக்கணும், கனம் உள்ளதா நினைக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை வாய்ப்பை உருவாக்கி என்ன செஞ்சிடணும், வசனத்தை பிரசங்கிச்சிடணும், சுவிசேஷத்தை என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். ஓகேவா? அப்போ இனிமேல் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம். சீனியர் கிளாஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வாரத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன சண்டே கிளாஸ் மாதிரி என்ன செய்யணும், நடத்தணும். ஒருவேளை அவங்க எப்பவும் சண்டே கிளாஸுக்கு வர்ற ஆளை வச்சு நினைச்சிக்கக்கூடாது, நடத்தக்கூடாது. புதுசாக அவங்கள எப்படி கவர் பண்ணி கொண்டு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுங்க. அவனை இயேசுவை கண்டு கொள்ளட்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும். அப்படி வருகை சீக்கிரம் வரணும்னா நீங்கள் சுவிசேஷம் சொன்னாதான் சீக்கிரம் வரும். ஆமாம், அவரோட வருகை இருக்கும். சுவிசேஷம் சொல்லப்படலைன்னா வருகை தாமதித்து கொண்டு இருக்கும். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் இல்லைன்னா இன்னொரு ஆளை வச்சு சொல்லுவார். புரியுதா? ஆமாம், நீ நம்ம இல்லைன்னா இன்னொரு ஆளை வச்சு சொல்லி அவருடைய வருகையை அவர் நிறைவேற்றிடுவார். நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓகே, கடைசியாக, சரியா,
கடைசியாக சிஎஸ் கோயிலில் கடைசியாகன்னு சொன்னது எல்லாரும் கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாஸ்ட் பிரசங்கமே ஆரம்பிப்பார். ஏன் தெரியுமா? கடைசியாகன்னு சொல்லிட்டாரு, இனி வேலை செஞ்சிருவாங்க, விட்டுருவாரு அப்படின்ட்டு. சரியா? ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே இப்படிதான் சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாமே முக்கியம் தான். இது அதை விட முக்கியம். ஓகே, சபையில காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா 24, அதை 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அடுத்த வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துல வாசிக்குமோ 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது உங்களை என்ன செய்வார்கள்? யார? சபைய. அல்லேலூயா. சபை உபத்திரவத்திற்குள்ளாக என்ன செய்யும்? போகும். உபத்திரவத்திற்குள்ளாக போகும். உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை என்ன செய்வார்கள்? ரெடியா? ரெடியான்னு கேட்டேன். அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம்னா எல்லாமே ஆயத்தமா இருக்கணும். அதனால இந்த கடைசியா சொல்லலாம்னு வச்சிருந்தேன். அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிக்கிறோம். சகல ஜனங்களாலே என்ன செய்யப்படுவீர்கள்? குடும்பமும் பகைக்கும், குடும்பமும் பகைக்கும், எல்லாம் பகைக்கும். சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாரும் வெறுத்து உங்களை தனியா உட்கார வச்சா நீங்க அதை ஏத்துக்க தயாரா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கிறீங்களா? அந்த தெரியும் ஒப்பறி வைக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஒரு சிலரா அது ஆண்டவர் அந்த வருகைக்கு காலத்திற்காக சிலரா பழக்கு வைக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தான் நின்றுவாங்க. ஏன் தெரியுமா? பழகி போச்சு. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ற? பகைக்கப்படுவீர்கள். அடுத்து ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் அல்லேலூயா காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அடுத்து அடுத்தது வசனத்தை வாசிங்க. அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்களும் எழும்புவார்கள். அப்படிப்பட்ட காலத்திற்குள்ளாக தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியில அன்பு மனுஷர்களுக்குள்ளாக இருக்காது, மிகவும் குறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், எல்லாரும் நம்மை காட்டி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவத்திற்கும், கிறிஸ்தவ சபைகளுக்கும் இந்த உபத்திரவம் என்ன செய்யும்?
சம்பவிக்கும். வேலை செய்கிற இடங்களில் என்ன செய்யும்? நடக்கும். போகிற இடத்துல, வேலை செய்ய போகிற இடத்துலையும் நடக்கும். அரசு அலுவலகங்கள் எங்க போனாலும் கிறிஸ்தவர்களா அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்வார்கள்? இன்னைக்கே கிறிஸ்தவனா இருந்தால் ஸ்காலர்ஷிப் தரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்படிதானே? என்ன வேணாலும் இருந்துக்கோ, என்ன கம்யூனிட்டினாலும் பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவர்களா இருந்தா ஸ்காலர்ஷிப்பு கிடையாது. ஆரம்பிச்சிருச்சு இல்ல? அடுத்து கிறிஸ்தவனா இருப்பதினால இப்படிப்பட்ட நிறைய உபத்திரவங்களை கிறிஸ்தவர்கள் சந்திப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருக்கு சாட்சியாக சபை இருக்கணும். இருப்போமா? இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இதனால எனக்கு வரல, அதனால நான் திரும்பவும் அப்படியே போயிட்டேன், இது கிறிஸ்தவனா இருப்பதனால, ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதனால எனக்கு இது நடக்கல, இது செய்யல, அதனால திரும்பவும் பழையதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை மறுதலிக்காமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லுகிறார் பாருங்களேன், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை சுமக்கிறதுங்கிறது இயேசு கிறிஸ்து என்னென்ன சிலுவையை சுமக்குமோ அதற்கு முன்னதாக என்னென்ன அனுபவித்தாரோ எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறது போலதான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நாம் ஆயத்தமாக இருக்கும்போது அதுதான், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னோம்ல, போனோம். அல்லேலூயா. பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்படின்ற மாதிரி நம்ம மனசை என்ன செய்யணும்? தைரியப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நிற்க ஆண்டவர் உதவி செய்வாராக. தீச்சூளையில போய் விழும்போம். அனனியா, மிஷாவேல், அசரியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருக்கும் இருதயத்துல ஒரு தைரியம் இருந்தது. அப்படிதானே? அந்த தைரியம் எப்படி உருவாச்சுது? ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் அவனை தப்பு வச்சுது. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், உபத்திரவத்திற்கு தப்பு வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த உபத்திரவங்கள் உண்டாகும், மிகுந்த உபத்திரவங்கள் உண்டாயிருக்கும். அந்த எல்லா உபத்திரவங்களையும் அதில் வாசிக்கிறோம் பாருங்களா, 21வது வசனத்துல, ஏனெனில் உலகம் 24, 21, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்போ என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இதுவரையிலும் சம்பவிக்காததும் இதுவரை சம்பவிக்காத உபத்திரவம் எல்லாம் நடக்குமா? ஹலோ, இதுவரை நீங்க கேள்விப்படாத உபத்திரவம் எல்லாம் என்ன செய்ய போகுது? வரப்போகிறது. சபை ஆயத்தமாகணும். நம்மை ஆயத்தப்படுத்துவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நம்முடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்து தான். அப்படித்தானே? அவர் நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறார். நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்து தான். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. ஒருவனால என்ன செய்யாது? கூடாது. அடுத்தது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல வெள்ளி,
ஓகே, நானே சொல்றேன், நீங்க கவனமாக்கிறேன். இந்த வசனத்துல வாசிக்குமோ, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல எதனால கட்டுகிறான்? பொன்னினால கட்டுகிறான். ஒருவன் அஸ்திபாரத்தின் மேல வெள்ளியினால கட்டுகிறான். இன்னொருவன் அஸ்திபாரத்தின் மேல விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் இவைகளினால என்ன செய்கிறான்? கட்டுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருடைய வேலைப்பாடும் வித்தியாசமா இருக்கும். அதுலதான் நம்ம இங்க வாசிக்கிறோம் பாருங்களேன், 13வது வசனத்துல, அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவன் எப்படி வெளியாகும்னா, அது கீழே வாசிக்கிறோம், நாளானது அதை என்ன செய்ய பண்ணும்? விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினால வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது சோதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்னியானது பரிசோதிக்கும். நம்ம எப்படி கட்டுகிறோம்? அஸ்திபாரத்தின் மேல நாம் கட்டப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் மேல நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். நம்ம எதினால கட்டுகிறோம்? அல்லேலூயா. வைக்கோல்னால கட்டுகிறோமா? புல்லினால கட்டுகிறோமா? மரத்தினால கட்டுகிறோமா? வெள்ளியினால கட்டுகிறோமா? பொன்னினால கட்டுகிறோமா? இப்போ தெரியாது, அக்னி வெளிப்படும் தெரியும். அல்லேலூயா. அக்னி பரிசோதிக்கும் பாருங்களேன். அக்னி பரிசோதிக்கிற நேரத்துல தான் எது பொன்னினால கட்டப்பட்டது, எது வெள்ளியினால கட்டப்பட்டது, வைக்கோல் எது, மரம் எது, புல் எதுன்னு உள்ளதை அக்னி பரிசோதிக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்களேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்னி பரிசோதிக்கும், நம்முடைய வேலைப்பாடு வெளிப்படும். நம்முடைய வேலைப்பாடுகளை காண்கிற கர்த்தர் அவர் இன்னைக்கு விட்டு வைத்திருக்கிறாரு. நீ கட்டுன்னு சொல்லி விட்டு வைத்திருக்கிறாரு. இங்க நம்ம எவைகளை கட்டுகிறோமோ அவைகள் பரலோகத்துல கட்டப்படும். இங்க கட்டுகிறது தான், ஆமா, பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். அப்போ இங்க நம்ம எப்படி கட்டுகிறோம் உள்ளதை அவர் பார்க்கிறாரு. இங்க நம்ம பொன்னினால் கட்டினோம்னா அங்கேயே ஆண்டவர் கட்டி கொண்டே இருப்பாரு. இங்க வெள்ளியினால் கட்டுகிறோம்னா அதுவும் கட்டப்படும். அப்போ நம்முடைய வேலைப்பாடு என்ன என்கிறதை அக்னி என்ன செய்யும்? எப்போ பரிசோதிக்கும்னா கர்த்தருடைய நாளில. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில எது நம்முடைய வேலைப்பாடு என்னன்னு உள்ளது பரிசோதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் வாசிங்க, வாசிங்க. எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளானவர்களாய் இருக்க வேண்டும். சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். வானங்கள் வெந்து அழிந்து எரிந்து உருகி போகும். அடுத்த வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாளிலே வருகிற அக்னிக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவைகளை கட்டுகிறோம் என்பதை நாம் யோசித்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எரிந்துவிடும், எல்லாம் எரியப்படும்.
எல்லாமே எரிந்து விடும். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தம் மட்டும் எரிந்து விடாது. அல்லேலூயா. இதுல நம்ம அதுதானே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமாய் வர காத்திருக்கிற நம்ம கரை திரை முதலானவைகள் இல்லாத பிழையற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது மாத்திரமே கர்த்தருடைய நாளில நம்ம நிலை நிற்க முடியும். அல்லேலூயா. அக்னி பரிசோதிக்கிற நேரத்துல வைக்கோல் அழிந்து போகும், எல்லா உலோகங்களும் அழிந்து விடும், பரிசுத்தம் ஒருபோதும் அழிந்து விடாது. அல்லேலூயா. பரிசுத்தம் மட்டுமே கடைசி வரையிலும் நிலை நிற்கும். பரிசுத்தம் மட்டுமே இந்த வெந்து உருகுகிற நேரத்துல பரிசுத்தம் மட்டும் தெய்வத்தை காணும். அல்லேலூயா. அக்னி பரிசோதிக்கும், மற்றதெல்லாம் அழிந்து போயிரும் பாருங்களேன். பரிசுத்தம் அழிந்து போகாது. இந்த பரிசுத்தம் மட்டும் நிலைத்து இருக்கும், பரிசுத்தரை காணும்படியாய் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தத்தினால கட்டப்பட்டவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர் எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையும் சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் அக்னினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலே நமக்கு என்ன செய்வார்? ஞான ஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நமக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த ஆவி நம்மை உணர்த்துகிறதா இருக்கும். அக்னி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆவியினால் உணர்த்தப்பட்டு அக்னியினால சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆண்டவர் மாற்றுவாராக. அந்த அக்னி அபிஷேகம் நம்ம மேல நிறைவாய் கடந்து வரட்டும். அந்த அக்னி அபிஷேகம் நம்ம மேல வருமோ, அந்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவாரு. அக்னியானது நம்மை சுத்திகரிக்கும். பரிசுத்தத்தோடு பரிசுத்தரை சந்திக்கும்படியாக அவர் நம்மை ஆயத்தமாக்குவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நம்மளுடைய கை வேலைப்பாடுகள் வெளிப்படுகிற நாட்களுக்குள்ளாக காணப்படுகிறோம். நம்ம எப்படி கட்டுகிறோம் என்பதை நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். வாக்குத்தத்த மெசேஜ்லையும் இன்னைக்கு அதுதான் பேசப்பட்டது. உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து சோதிக்குமோ நாம் தீங்கை காண மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தீங்கு நம்மை விட்டு கடந்து போகும். நம்முடைய எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிற நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவாரு. ஆவியை ஊற்றப்படுகிற நேரத்துல ஒரு உணர்வு உண்டாகணும். ஆவி ஊற்றப்படுகிற நேரத்துல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். அல்லேலூயா. அந்த சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு பரிசுத்தரை சந்திக்க ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்த தெய்வத்தை தரிசிக்க பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க மற்றவர்களை சொல்றதை விடவும் உங்க குடும்பத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நம்மளும் நம்ம குடும்பமும் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு வரணும். எப்படியாவது நம்ம குடும்பம் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். ஆபத்துக்குள்ள போகிற மாதிரி தெரியலன்னாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைதான், உண்மைதான், இல்லைதான், நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாம் ரைட், ஓகே. ஆனா நம்ம வார்த்தைய உபதேசத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தை உணர்த்தும், அந்த வார்த்தை பரிசுத்தமாக்கும், அந்த வார்த்தை சுத்திகரிக்கும், பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கும். அல்லேலூயா. 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 வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன பைபிள் வாசிச்சியா, ஜெபம் பண்ணியா, எல்லாம் கேளுங்க. நீங்க கேட்கணும், நீங்க அவர்களை ஜெபிக்க வைக்கணும். ஜெபம் பண்ண வைங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. அவர்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அவர்கள் ஏதாவது ஒரு தவறை செஞ்சாங்கன்னா இது தவறு, அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது, அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பம் வரணும் பாருங்க. நம்ம குடும்பம் யாரும் என்ன செய்யக்கூடாது? நம்ம கண்ணு முன்னாடியே நரகத்துல என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அந்த அந்த அசுத்தத்துக்கு அந்த 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 எரிகிற அக்னி கடலுக்குள்ளாக தள்ளப்பட்டுறக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். நம்ம எல்லாரும் ஒன்னா பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய சபைகளுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆயத்தமாகுங்க. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் எழுந்திருப்போமா? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சுத்திகரித்துக்கொள்ள உதவி செய்யுங்க, என்னை பரிசுத்தமாக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நம்மை தாமே ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி